அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் விட்டு வரவங்க பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வாங்க கிச்சனுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ராகி மாவை எடுத்துக்கோங்க. 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 3-4 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு குழிப்பணியார சட்டி வச்சு சட்டி சூடானதும் எல்லா குழிலையும் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மட்டும் முதல்ல மாவை ஊற்றிக்கலாம். எல்லா குழிலையும் நிறைய ஊற்றிடாதீங்க, 1/2 டீஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க. இப்போது கொஞ்சமாக சாக்லேட் சேர்த்துருக்கேன் எல்லாத்துலேயும். உங்களுக்கு சாக்லேட் வேண்டானாலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சாக்லேட் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் சாக்லேட் வச்சதுக்கப்புறம் நம்ம சாக்லேட்டை கவர் பண்ணுற மாதிரி மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மாவு ஊற்றி ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இது சிம்மிலேயே தான் வச்சு வேக வைக்கணும். கூட்டி வச்சுருந்தீங்கன்னா கரிஞ்சிரும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மினி ராகி சாக்லேட் கேக் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். தட்டு காலியாகி தான் வரும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.